Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 466 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம லூஃபி ஏசு நான் வந்துட்டேன்டா உன்னை காப்பாத்தேன்னு சொல்லி தொண்டையிலேயே கத்திட்டு இருந்தால ஏசும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இந்த டைமுங்கும் போது கரெக்டா லூஃபி வருவான்னு. சோ ஏச ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டோன்னு லூஃபிக்கு பயங்கர ஹாப்பி. அங்க இருக்க மெரைன் ஆளுகள்லாம் ஆடி போயிருவானுங்க. ஏன்னா வந்திருக்கிறது லூஃபி மட்டும் இல்ல, கூட இன்னும் எக்கச்சக்க பேர் வந்திருக்கானுங்கல்ல. மெயினா crocodile எல்லாம் பார்த்துட்டு ஆடி போயிருவானுங்க. இங்க இவான் பார்த்துட்டு மிரண்டுருவான். ஏன்னா ரெண்டு பக்கமும் வேற லெவல்ல பவர்ஃபுல்லான ஆளுகளா இருக்கானுங்க. அப்படி அவனே பார்த்து மிரண்டு போயிருக்கான். ஆனா அந்த பகி எதையும் ஒழுங்கா நோட் பண்ணாம இந்த உலகமே எனக்காண்டி காத்துக்கிட்டு இருக்குன்னு பில்டப் பண்ண ஆரம்பிச்சிருவான். இனி அடுத்த எபிசோட்ல பாருங்க, இந்த பகி பண்ற அட்டூழியம் தான் வேற லெவல்ல இருக்கும். இங்க லூஃபி இருந்துட்டு கத்துவான், ஏசே உன்னை காப்பாத்தாதான்டா நாங்க எல்லாருமே வந்திருக்கோம்னு. உடனே 50 பேரும் கத்துவாங்களா. அதை பார்த்துட்டு சென்கோக்கு எல்லாம் செம காண்டாயிருவான். உடனே கார்பதான் பிடிச்சு கத்துவான், கொய்யால உன் ஃபேமிலி தான்டா இப்ப தொல்லையா இருக்காங்கன்னு. அங்க அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, மண்டைய போட்டு உடச்சுக்கிட்டு இருப்பாரு. அடே லூஃபின்னு மெரைன் ஆளுகளுக்கெல்லாம் என்ன ஒரு பீதி ஆகும்னா, கூட நம்ம ஜிம்பை இவான்கோ இவங்க எல்லாம் வந்திருக்கானுல்ல, இவங்க எல்லாம் ரெவல்யூஷனரிஸ் ஆர்மி. அது மட்டும் இல்லாம அவங்க கூட இருக்க எல்லா பைரட்ஸுமே ரொம்ப மோசமானவனுங்க. கண்டிப்பா இவனுங்க எல்லாம் இம்பல் டவுன்ல இருந்து தான் வந்திருப்பானுங்கன்னு கரெக்டா சொல்லுவானுங்க. மிகாக்க பார்த்துட்டு இந்த லூஃபி வந்தானாலே போதும், அந்த இடத்துல எப்பவும் ஒரு பஞ்சாயத்து வந்துரும். இங்கே வந்து ஆரம்பிச்சிட்டானாமா. கெக்கோ முரியாக்கு காண்டாவும், டே ஸ்டார் ஹேட் மறுபடியும் வந்துட்டியான்னு. அதே நேரம் இந்த ஜாங்கோவும் ஃபுல் பாடியும் பார்த்து ஷாக் ஆவானுங்க. ஆமா இவன் என்ன யார் யாரையோ கூப்பிட்டு வந்திருக்கான், அவனோட குரூக்கு என்ன ஆச்சுன்னு. நம்ம லூஃபி வந்த பார்த்து சந்தோஷப்பட்ட ஒரே ஆளு போவா ஹான்காக் மட்டும் தான். நல்ல வேலை உயிரோட இருக்கான்னு ரொம்ப சந்தோஷப்படுவான். இங்க ஹெல்மோ போல வந்து பார்த்துட்டு வாய பொளந்துருவான், எது லூஃபி வந்திருக்கானான்னு. ஆக்சுவலா அவனை இம்பல் டவுன்ல கேப்சர் பண்ணிட்டாங்கன்னு தான் நியூஸ் கேள்விப்பட்டானுங்க. ஆனா அங்க இருந்து தப்பிச்சு வந்திருக்கான்னா கண்டிப்பா பையன் வேற லெவல்ல டஃப் கொடுத்திருக்காங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பரவாயில்ல, கொஞ்சம் பெரிய ஆளுகளா தான் கூட்டு வந்திருக்கான். மறுபடியும் இவங்க எல்லாத்தையுமே பாப்போம்னு சொல்லி இவனுங்களே எதிர்பார்க்கல. அண்ட் ஆல்சோ மேக்ரோ இங்க பார்த்துட்டு அவன் தம்பின்னு இவனை பத்தி தான் ஏசு அடிக்கடி பேசிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு அசந்து போய் பார்ப்பான். டோஃப்ளமிங்கோ எல்லாம் பார்த்துட்டு வந்தவன் இப்ப இருக்க வார்லாடு இதுக்கு முன்னாடி இருக்க வார்லாடுன்னு ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு வந்திருக்கான். சொல்ல போனா ஸ்டார் ஹேட் லூஃபி ஒரு பெரிய ட்ரபிள் மேக்கர் தான். இனிதானே பெரிய சம்பவமே இருக்குதுங்கிற மாதிரி அவனும் சொல்லுவான். டஷிகி எல்லாம் பார்த்துட்டு வாய பொளந்துருவா. நம்ம ஸ்மோக்கருக்கும் லூஃபிக்கும் தான் சுத்தமா ஆகாதே. அப்கோர்ஸ் கடைசியா கொஞ்சம் ஒத்து போச்சு. பட் இருந்தாலுமே எப்பவுமே நீதி நேர்மையா தான் இருப்பான். ஸ்டார் ஹேட் ஒரு பைரட்டுங்கிறனால அவனை எப்பவுமே அவன் மன்னிக்க மாட்டான். ஆனா அவன் crocodile கூட சேர்ந்து வந்திருக்காதான் என்ன ஏதுன்னு இவனுக்கு ஒண்ணும் புரியல. அகைனோ பார்த்துட்டு ஓ இவன் தான் நம்ம ஹீரோ கார்போட கிராண்ட்சன்னா, அது மட்டும் இல்லாம புரட்சி பண்ணிட்டு இருக்கானே டிராகன் அவனோட பையன், அவனை நான் பாத்துக்கிறேன்னு குலவெறியோட சொல்லுவான். ஆனா அங்க லூஃபியோட போச பார்த்தா எவனா இருந்தாலும் ஒரு கை பார்க்காம விட மாட்டேங்கிற மாதிரி நின்னுட்டு இருப்பான். இங்க சென்கோக்கு என்ன காண்டாவுன்னா, ஜின்பை வந்து இப்ப ஆக்டிவா இருக்க வார்லாடு, நீ எல்லாம் எதுக்கு அவங்க கூட எல்லாம் போய் ஜாயிண்ட் அடிச்சுட்டு இருக்க, நீ தான் இந்த பஞ்சாயத்து எல்லாத்துக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டியுமா. ஆனா அவன் கெத்தா ஆமா நானும் தான் கூட இருந்து இது எல்லாத்தையுமே பண்ணேன், ஆனா நான் அந்த 7 வார்லாட்ஸ்ங்கிற பொறுப்புல இருந்து ரிசைன் பண்ணிக்கிறேன், எனக்கு ஒண்ணு அப்படி தேவையே இல்லாமா. கார்பால நம்பவே முடியல. ஏன்னா அங்க இருக்கிற அத்தனை பேருமே ஒருத்தனுக்கு ஒருத்தன் செட் ஆக மாட்டானுங்க. அவனு எப்படி டீம் அப் பண்ணி வந்தானுன்னு தான் நம்ப முடியல. ஏன்னா அங்க இருக்கிறது பிரிசனர்ஸ், அது மட்டும் இல்லாம அந்த புரட்சியாளர்கள் ஆர்மி, சில பல கொள்ளக்காரனுங்க கொலகாரனுங்க, ஏன் அவங்க கூட crocodile கூட வந்திருக்கான். இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்களோட கோல் எதுவுமே ஒண்ணு இல்ல. ஆனா சண்டைங்கிறது கன்ஃபார்ம்ங்கிற மாதிரி சொல்லுவாரு. அப்ப crocodile அப்படியே கேஷுவலா திரும்பி பார்ப்பான். பார்த்தா அங்க crocodile புகைக்கு நடுவுல வேற லெவல்ல கெத்தா நின்னுட்டு இருப்பான். நேவி ஆளுகளை சில பேரு பைரட்ஸ்களை அடிச்சு போட்டு ஓவரா சீன் போடுவானுங்கல்ல, அவனுங்க எல்லாம் ஒயிட் பியர்டோட நிழலை பார்த்தே பீதியாகி நடுங்க ஆரம்பிச்சிருவானுங்க. ஏன்னா தலைவரோட கண்ணுல அப்படி ஒரு பவர். சரி ரைட் சண்டே ஸ்டார்ட் பண்ணலாமான்னு சொல்லி இவான்கோ அங்கங்கன்னு சுத்தி முத்தி பார்ப்பான். crocodile காணோம், எங்க போனா, ஒருவேளை பயந்தடிச்சு ஓடிட்டானான்னு பார்த்தா அதான் இல்ல. பையன் வெறி குண்டு ஒயிட் பியர்ட் அட்டாக் பண்றதுக்காக வேகமா போயிட்டு இருக்கான். அதை பார்த்தோன்னா அவங்க எல்லாம் பதறுவாங்க. அது மட்டும் இல்ல இங்க கீழே சண்டை போட்டுட்டு இருக்கானே அவனிலே crocodile வந்து ஒயிட் பியர்ட் அட்டாக் பண்ண போறாங்கிற மாதிரி சொல்லி கத்திட்டு கிடப்பானுங்களா. அப்ப crocodile அப்படியே அவனுக்கு பின்னாடி போய் என்ன ஒயிட் பியர்டு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு நல்லா இருக்கியான்னு கேட்டுட்டு அட்டாக் பண்ணதான் போவான். ஆனா அப்ப கூட ஒயிட் பியர்டு கிட்ட எந்த ஒரு அசைவும் இல்ல. கைய வாங்கினவன் அப்படியே அடிக்க போவான். டாப்புன்னு இடையில எவனோ வந்து ஒரே மிதி crocodile திருச்சிருவான். யாரான்னு பார்த்தா நம்ம லூஃபி உடம்பு பூரா தண்ணி ஆப்பிக்கிட்டு வந்து நின்னுட்டு இருப்பான். அவனுக்கு தான் நல்லா தெரியுமே crocodile அட்டாக் பண்ணணும்னா தண்ணி தேவைன்னு. இதுக்கு முன்னாடி கூட அவங்கிட்ட இப்படித்தான சண்டையை போட்டு தெரிய விட்டான். சோ அதே டெக்னிக்கை இப்போ யூஸ் பண்ணிருக்கான். உடனே crocodile நான் தான் நீ சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் பண்ணிட்டேன்ல, அப்புறம் ஏன் தேவையில்லாம குறுக்க வந்து அந்த ஒயிட் பியர்டை காப்பாத்துற, ஒழுங்கா தள்ளி போம்பான். ஆனா லூஃபி முடியாதும்பான். ஏன்னா ஏசுக்கு இந்த ஒயிட் பியர்டை ரொம்பவும் பிடிக்குமாமா. அதனால அவர் மேல கைய வைக்க விட மாட்டேன்பான். இங்க மேக்ரோக்கு சந்தோஷமா இருக்கும். பரவாயில்லையே ஏசோட தம்பி அவன மாதிரியே நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்கானேன்னு. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே ஒயிட் பியர்டோட ஆளுங்க crocodileோட கழுத்துல கொண்டு வந்து கத்திய வச்சிருவானுங்க. இனிமேட்டெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப அப்படியே ஒயிட் பியர்டு திரும்பி நம்ம லூஃபியோட ஹேட்டை பார்த்த உடனே அவருக்கு உடனே நம்ம ஷாங்க்ஸோட ஞாபகம் தான் வரும். ஒரு டைம் ஒரு டீல் விஷயமா ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது ஷாங்க்ஸ்
ஷாங்ஸ் கிட்ட எவன் கூட சண்டை போட்டு உன் கை போச்சுன்னு கேட்டப்போ அடுத்த ஜெனரேஷனுக்காக குடுத்துட்டு வந்துட்டேங்கிற மாதிரி சொல்லுவான். அதுக்கப்புறம் தான் தெரியுது இது நம்ம பயலுக்காக பண்ண வேலைன்னு. இது அப்படி பார்க்கும்போது ஒயிட் பியர்டுக்கு ஷாங்ஸோட ஞாபகம் தான் வருதாமா. லூஃபியே ஷாக் ஆயிருவான், உங்களுக்கு ஷாங்ஸ் தெரியுமான்னு. இந்த தொப்பியை லூஃபிக்கு கொடுத்ததே அவன் தானே. அது மட்டும் இல்லாம ஏசு ஒயிட் பியர்டுக்கு அவன் தம்பியை இந்த வாண்டட் போஸ்டர்ல தான் காமிச்சிருப்பான். உடனே ஒயிட் பியர்டு லூஃபியை பார்த்து, நீயும் உன் அண்ணனை தான் காப்பாத்த வந்தியா? அறிவு இருக்கா உனக்கு? நீ யாரை எதிர்த்து சண்டை போற தெரியுமா? அவன் கையில வச்சிருந்த ஆயுதத்தை எடுத்து ஒரு அடி அடிச்சுட்டு நீ கையில மாட்டினா உன்னை செதிலா செதுக்கிடுவானுங்கம்பா. அவன் சொன்ன அந்த ஒரு செகண்டுக்கு அந்த இடமே அப்படியே சைலண்ட் ஆயிரும். சொல்ல போனா அத்தனை பேரும் சண்டையை ஸ்டாப் பண்ணிட்டு இந்த டயலாக கேட்டுட்டு இருப்பாங்க. இவான்கோ வாய பாத்தீங்களா, டைனோசர் மாதிரி பொளந்துருச்சு. உடனே லூஃபி காண்டா, ஐயோ மூஞ்சு மேல தொப்ப வச்ச மாமா, நான் என்ன பண்ணு ஏது பண்ணுன்னு நீ என்னையா டிசைட் பண்றது? எனக்கு என்ன பண்ணுன்னு நல்லா தெரியும். நீ கிங் ஆஃப் த பைரட் ஆக ஆசைப்படுற அதானே, ஆனா நான் தான் கிங் ஆஃப் த பைரட் ஆக போறேன்னு சொல்லி கெத்தா சொல்லுவான். அவன் அப்படி கத்துனது அந்த மொத்த இடமும் எக்கோ ஆகுமா. பைரட்ஸ் நேவி ஆளுங்க ரெண்டு பேருமே பீதியாகி கையை தூக்கிடுவானுங்க. அட சண்டால பயல, யானை கிட்ட போய் எறும்பு நின்ன மாதிரி நின்னு டைலாக் அடிச்சிட்டு இருக்கியாடா? அவர் ஒரு ஊதுனாருன்னா தாங்குவியாடா நீன்னு. கைபியாடி எத்தா தண்டி நின்னுட்டு இருக்கான். பட் இருந்தாலும் நம்ம பையன் பல்ல கடிச்சிட்டு நிப்பான். என் வாழ்க்கையை நான் தாயா முடிவு பண்ணும் கொய்யாலங்கிற மாதிரி. உடனே அவரு காண்டாயி மறுபடியும் கையில இருக்க ஆயுதத்தை ஒரு சுத்திட்டு கீழே வச்சு டம்முன்னு ஒரு அடி. அந்த இடமே அப்படியே பயங்கரமா அதிருமா. அவ்வளவு நேரம் காண்டா இருந்தவரு லூஃபியை பார்த்து சிரிச்சுட்டு, கொஞ்சம் கரடு முரடாதான் நீ இருக்கிற, பட் என்னோட வழியில நீ குறுக்க வந்தீனா கண்டிப்பா நான் உன்னைய மன்னிக்கவே மாட்டேன் பாரா. உடனே லூஃபி, நீ என்னமோ பண்ணிக்க, எனக்கு என்ன தோணுதோ அதைத்தான் நான் பண்ணுவேன். இப்ப நான் ஏச ரெஸ்கியூ பண்ண போறேன்னு சொல்லிட்டு கெத்தா நிப்பான். நம்ம பக்கிக்கும் இவான்கோக்கும் மூஞ்சி பேயடிச்ச மாதிரி ஆயிரும். ஏன்னா அவன் ஒயிட் பியர்டு கூட போட்டி போட்டுக்கிட்டு இருக்கான். அவங்களே அப்படின்னா மத்தவங்க எல்லாம் அப்படியே மயக்கம் போட்டு பொத்துன்னு விழுவானுங்க. இது எல்லாத்தையுமே பார்த்த கிசரு சென்கோகு கிட்ட, பேசாம இவங்க எல்லாத்தையுமே நம்ம சாவடிச்சிடலாம், அதானே கரெக்டா இருக்கும். அவனும் ஆமாம்பா. எங்க ஏஸ் பார்த்துட்டு, டே லூஃபி, டே டாடி, என்னையா அங்க பண்ணிட்டு இருக்கீங்கம்பா. அப்ப லூஃபி ஏச பார்த்துட்டு, கொஞ்சம் வெயிட் பண்ணு, உன்னை காப்பாத்த நான் வர்றேன்னு சொல்லிட்டு வெறித்தனமா நம்மாலு லுகூறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு காடு போட்டு முடிக்கிறாங்க.